முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் 1999ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமியின் தவறான வழிகாட்டுதலால் பாஜக ஆட்சியை கவிழ்த்து பெரும் வரலாற்று பிழையை செய்துவிட்டோம் என்று ஜெயலலிதா எடுத்த அன்றைய நிலைப்பாட்டை விமர்சித்து பேசியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, இந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று அவர் மழுப்பினாலும் அவருக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் சங்கி முழித்துவிட்டது என்பதே உண்மையாகும். ஜெயலலிதாவையே விமர்சிக்கும் நிலைக்கு பாஜக பாசம் பழனிசாமி கூட்டத்திற்கு அதிகமாகி வருகிறது என விமர்சிக்கப்பட்டுள்ளது. திராவிடம், பேரறிஞர் அண்ணா ஆகிய பெயர்களுக்கு இழுக்கு வரும் போதெல்லாம் வாய்மூடி கிடந்தவர் பழனிசாமி. திராவிடம் என்பதை விமர்சித்தார் ஆளுநர் ரவி. இது பற்றி நிருபர்கள் கேட்டபோது எனக்கு புராணம் எல்லாம் தெரியாதுங்க என்று பதில் சிரிப்பு சிரித்தார் பழனிசாமி. பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் கொச்சைப்படுத்தி மதுரையில் ஒரு மாநாட்டில் காட்சிப்படம் ஒளிபரப்பினார்கள். அந்த மாநாட்டுக்கு தனது அமைச்சரவையில் இருந்த கொத்தடிமைகள் 4 பேரை அனுப்பி வைத்தார் பழனிசாமி. இந்தி திணிப்பை நியாயப்படுத்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு கருத்தை சொன்னார். அது அவரின் சொந்த கருத்து என்று பதில் சொன்னார் பழனிசாமி. இப்படி மொத்தமாக திராவிட இயக்க கொள்கைகளை பலியிட்டு வந்தார் பழனிசாமி என்று முரசொலி சாடியுள்ளது. பழனிசாமியை விட தான் பெரிய சங்கு என்பதை வேலுமணி மெய்ப்பித்து வருகிறார். அதற்கு தானும் சளைத்தவன் அல்ல என்று காட்டத் தொடங்கியிருக்கிறார் கடம்பூர் ராஜு. பாஜக ஆட்சியை கவிழ்த்து பெரும் பிழையை செய்தாராம் ஜெயலலிதா. 26 ஆண்டுகள் கழித்து கடம்பூர் ராஜு இதை கண்டுபிடித்திருக்கிறார் என்று கூறியுள்ள முரசொலி, 1999ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியை கவிழ்த்தார் ஜெயலலிதா. அது ஏதோ அவசரத்தில் அவர் எடுத்த முடிவல்ல என்பதை பின்னர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அதனை உறுதி செய்து பேசினார் ஜெயலலிதா. முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன், பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியம், துணிச்சல் எனக்கு என்றைக்கும் உண்டு. அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. இதுதான் ஜெயலலிதா சொன்னது ஆகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. வரலாற்று பிழை அல்ல, தன்னை பொறுத்தவரையில் இதுதான் நிலைப்பாடு என்பதில் ஜெயலலிதா உறுதியாக இருந்தார். மோடியா லேடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா. குஜராத் மாடலை விட அதிமுக ஆட்சியே சிறப்பானது என்றார் ஜெயலலிதா. அதேபோல் ஜெயலலிதா ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார் பிரதமர் மோடி என்று நினைவு கூர்ந்துள்ள முரசொலி, 2016 சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதாவிற்கு எதிராகத்தான் பிரதமர் மோடி பேசினார். அதிமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது. தமிழ்நாடே இதனால் பாதிக்கப்பட்டு விட்டது. லஞ்சம் வாங்குபவர்கள் கையில் ஆட்சி இருக்கிறது என ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசியிருந்தார் பிரதமர் மோடி என தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சிதான் என்று அமித்ஷா பேசினார். இதனையெல்லாம் பழனிசாமி அன்கோ மறந்திருக்கலாம், மக்கள் மறக்கவில்லை. சம்பாதித்தையும் சம்பந்தியையும் காப்பாற்றுவதற்குத்தான் பாஜக பக்கம் சாய்ந்திருக்கிறார் பழனிசாமி. அவரே கேட்பது போல, அவர் யாரோடு கூட்டணி வைத்தால் நமக்கு என்ன? அதற்காக ஜெயலலிதாவையே தூக்கி எறிய துணிந்ததுதான் கவனிக்கத்தக்கது என்று விமர்சித்துள்ளது முரசொலி. சசிகலாவுக்கு ஒழுங்காக கப்பம் கட்டியதால் முதலமைச்சர் நாற்காலியை பெற்ற பழனிசாமி, சசிகலா சிறைக்கு போனதும் நீ ஏன் உரிமை கொண்டாடுகிறாய்? உனக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எங்களுக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையில் நாவடக்கம் இல்லாமல் சவடால் விட்டதையும் தமிழ்நாடு மறக்கவில்லை. நன்றி கெட்டத்தனம்தான் பழனிசாமியின் குணம் என்பதை நம்மை விட அதிமுகவினர் அதிகமாக அறிவார்கள் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. பழனிசாமி இருக்கும் தைரியத்தில்தான் கடம்பூரார் உளறுகிறார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது கடம்பூர் ராஜு இதை சொல்லியிருந்தால் ஆடிட்டர் ராஜசேகருக்கும் தூத்துக்குடி ரமேஷுக்கும் ஏற்பட்ட கதிதான் இவருக்கும் ஏற்பட்டிருக்கும் என்பதை இப்போது நினைவூட்டுவது தவறல்ல என்று முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.